தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம் மீது பிரியமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். நாம் நன்மையான காரியங்களை செய்து அவருடைய வழியில் நடந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை நாம் அவரிடம் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது நம் மீது அவர் கிருபை உள்ளவராகவும் தயவு உள்ளவராகவும் நம்மை காத்து வழி நடத்தி நமக்கு தேவையான காரியங்களை அவர் செய்து அவருடைய வல்லமையை நமக்குள் விளங்கச் செய்கிறார். நாம் அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நமக்கு அவர் உறுதுணையாக இருந்து நம்மை காத்து வழி நடத்துகிறார். நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் சொல்லும் செயல்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நன்மையான வழியில் நடக்கும் பொழுது எவ்வாறு நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோமோ அவ்வாறு தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பரலோகத்தில் இருந்து பார்த்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கம்பீரமாய் களி கூர்ந்து மகிழ்கிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே. நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம், அவரை விசுவாசிப்போம், அவரில் மகிழ்ந்து களி கூறுவோம். சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வ பயம் உள்ளவர்களாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுதும் தேவன் பரலோகத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை காத்து வழி நடத்துவார். அற்புதமும் அதிசயமும் நம் நடுவில் செய்யும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமீன்.